சோல்ஜர்ஸ் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். அதுதான் வந்து காமிக் ஸ்டோரி. காமிக்லாம் சாமி கொண்டு வாங்கன்ட்டு சேனல் ஆரம்பிச்சிலேருந்து பல பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதான் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து எனக்கு பிடிச்ச ஒரு மாடல் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன். நிறைய பேருக்கு ஸ்பைடர்மேன் பிடிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் யூனிவர்ஸில் ஒரு முக்கியமான கேரக்டர் தான் பிரெடேட்டர். இது ரெண்டு பேருக்கும் சண்டை விட்டா எப்படி இருக்கும்ன்ட்டு நம்ம கரெக்டாக யோசிச்சு பார்க்கலாம். பட் இதை வந்து மார்வெல் ஒரு காமிக்கை கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பிரெடேட்டர் பேஸ் பண்ண ஒரு காமிக் சீரீஸாகவே கொண்டு வந்திருப்பாங்க. இது டேரெக்டாக வந்து அவெஞ்சர்ஸ் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சண்டைக்கு கொண்டு போயிருந்திருக்கும். அடுத்து ஒன்று இருக்கு, வுல்வரின் வெர்சஸ் பிரெடேட்டர். பிரெடேட்டர் வெர்சஸ் மார்வெல் யூனிவர்ஸ் 7 சேனல் இருக்கும்போது டெட்பூல் வெர்சஸ் மார்வெல் யூனிவர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி பயங்கரமான காமிக் இருக்கு. அது வந்து ரோட் மேப்பா எண்டில் அதை வச்சிருக்கேன். இது வுல்வரின், அடுத்து தான் அவெஞ்சர்ஸ். அது முதல்ல ஸ்பைடர்மேனை பார்த்துடலாம். இது வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு பண்ண ஒரு வீடியோ. ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டிங் இப்போ கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு. இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து நான் பண்ண முடியும். முடிஞ்ச ஹெல்ப் பண்ணாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க. அப்புறம் கீழே வந்து ஹைப் அப்படி ஆப்ஷன் இருக்கும், மறக்காம ஹைப் பேஜ் சோல்ஜர்ஸ். ஓகே ஓர சொல்ல போயிடலாம். நான் சாமி, இந்த ஷோ காமிக் கன்சாமி. நியூயார்க் கோடை வெப்பம் கொளுத்திக்கிட்டு இருந்துச்சு. ஊர் முழுக்கவே சூரிய ஒளி பிரமிச்சுக்கிட்டு இருக்க. மக்கள் எல்லாரும் வெப்பத்தால தவிச்சுக்கிட்டு இருக்க. சப்வேவோட வெண்ட்ல கூட பிரஷர் குக்கர்ல வர காத்து மாதிரி கொளுத்திக்கிட்டு இருந்துச்சு. ஆனா என்ன நடந்தாலும் நியூயார்க்ல குற்றம் மட்டும் நடக்காம இல்ல. ரவுடிங்க, கொள்ளக்காரங்க, குறிப்பா கொலைகாரங்க. ஆனா இப்ப நடந்துக்கிறது இது எல்லாத்தையும் விட டிஃப்ரெண்டான ஒண்ணு. இந்த மாதிரி குடுறத்தை இந்த நியூயார்க்ல யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இது துப்பாக்கி புல்லட்டாலேயோ கூரான கத்தியாலேயோ செஞ்சது மாதிரி யாருக்குமே தெரியல. மறுபுறம் ஸ்பைடர்மேன் போட்டோகிராஃபரா போட்டோ எடுக்கிறதுக்காக நகரம் முழுக்க செய்தியை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தாரு. மிஸ்டர் ஜே ஜான்சன் டெய்லி புக்ல இருந்து காட்டுக்கத்தா கத்தினாலும் ஸ்பைடர்மேனுக்கு புறாக்கள் பார்க்கறத தவிர பெருசா எந்த செய்தியுமே அகப்படல. சரியான நேரத்துல தான் ஒரு கும்பல் ஒரு துணிகர கொலை சம்பந்தம் பண்ணிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. பணத்தை எடுத்துக்கிட்டு வேன்ல ஏறி தப்பிச்சு ஓட ஸ்பைடர்மேன் அவங்கள பின்தொடர ஆரம்பிச்சிருந்தாரு. அந்த நேரத்துல சின்ன பசங்க தண்ணியை திறந்து விட்டு வாடிக்கிட்டு இருக்க அவங்கள மோதுறதுக்காக அந்த வேன் வந்துகிட்டு இருந்துச்சு. திருடங்களா சில்ட்ரன்ஸா பார்க்கும்பொழுது ஸ்பைடர்மேன் சில்ட்ரன்ஸை துணிஞ்சு காப்பாத்துறாரு. இந்த சாக்குல அவனுங்க தப்பிச்சிடுறானுங்க. அந்த வேன் வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டா வந்திருக்க. சீக்கிரம் யாரும் பங்க போறீங்க. ஆளாளுக்கு சேர வேண்டிய காசை எடுத்துட்டு கண் நேரத்துக்கு ஓடி போயிடணும். 2 வாரத்துக்கு யாரும் தந்தையை காட்டக்கூடாது. புரியுதா? கேட்டுச்சா இல்லையா? யாரு 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 இவ்வளவு பண்ணது யாரு? உலக விடேகோ உமகத்தை காட்டு. குழந்தைகளை கச்சிதமா காப்பாத்திட்டு ஸ்பைடர்மேன் அந்த வேன் எங்க போயிருக்கோம் அப்படின்னு கரெக்டா யூகிச்சு அந்த இடத்துக்கு வந்திருக்க. அந்த இடத்துக்குள்ள நிசத்தம் மட்டும்தான் சூழ்ந்து இருந்தது. அந்த மரண அமைதியில ஸ்பைடர்மேன் திருடர்களையும் அவங்க திருடின பணத்தையும் கண்டுபிடிக்க முயற்சிக்க அவருக்கு கிடைச்சது என்னமோ கொடூரமா கொல்லப்பட்ட பிணங்கள் மட்டும்தான். மறுபுறம் எம்ஜே நியூயார்க்கோட மெட்ரோ ட்ரெயின்ல பயணிச்சுக்கிட்டு இருந்தா. அது சுரங்கத்துக்குள்ள பயணிச்சுக்கிட்டு இருக்க. திடீர்னு கரண்ட் போயிடுது. அங்க எல்லாருமே அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு பெண் மட்டும் ரொம்ப பயப்பட அவளுக்கு எம்ஜே ஆறுதல் சொன்னா. அங்க பாத்தியா, அங்க என்ன இருக்கோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, உள்ள பார்க்காத. ஓகேயா? தேங்க்ஸ் எம்ஜே, நான் ட்ரை பண்றேன். எங்க பாரு யாரோ இருக்காங்க. அவங்க இங்க வேலை பார்க்கறவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அவங்க ட்ராக்ஸை ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். மறுபுறம் சிட்டி முழுக்கவே கரண்ட் இல்ல, கரண்ட்டும் இல்ல, இன்டர்நெட்டும் இல்ல. இப்ப எப்படி நியூஸை வெளியே சொல்றது அப்படின்னு ஜே ஜான்சனும் பீட்டரும் முடிச்சுட்டு இருக்க. பீட்டர் அந்த நேரத்துல தான் ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருந்தாரு. இது நம்ம பழைய வழியில முயற்சி பண்ணலாம், பழையபடி பேப்பர்ல பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு பீட்டர் ஐடியா கொடுக்க பல ஆயிரக்கணக்கில் பிரிண்டுகள் இந்த செய்தித்தாளா அச்சிடப்பட்டுச்சு. நகரம் முழுக்கவே பிரிண்ட் செய்யப்பட்ட பேப்பர்களை கூவுக்கு விற்க ஆரம்பிச்சாங்க. நகரத்துக்குள்ள ஒரு சீரியஸ்ல சுத்திக்கிட்டு இருக்கான், மக்கள் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு செய்தித்தாள்களை கூவி
விற்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல ஜே ஜான்சனு ஒருத்தங்கிட்ட பேப்பரை வித்துக்கிட்டு இருக்க திடீர்னு அந்த பேப்பரை யாரோ அவர்கிட்ட இருந்து பிடுங்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் லைவ் எவிடன்ஸியா? போய்ஸ்னு படிச்சிட்டு இருக்க, முதல்ல காசை எடு. இந்த போட்டோ எடுத்தது யாரு? ஓ, பீட்டர் பார்க்கரா? ஹே, விக்டிமையும் போலீஸையும் கேட்காம போட்டோ பேப்பர்ல போடக்கூடாது, தெரியாதா உனக்கு? ஒழுங்கு மரியாதை அந்த பீட்டர் எங்க இருக்கான்னு சொல்லிடு, இல்ல உன்னை தூக்கி உள்ள வச்சிருவேன். பத்திரிக்காக கை வைக்கலான்னு பாக்குறியா? நாங்களாம் பத்திரிக்காடுங்க, போலீஸ் சொல்றதெல்லாம் செல்லாது. எங்க இருக்கான் அவன்? ஸ்பைடர்மேன் தன்னோட வீட்டுக்கு வந்து எம்ஜேவை தேட ஆரம்பிச்சாரு. கரண்ட் இல்லாத இருந்த அந்த வீட்டுக்குள்ள எம்ஜேவும் இல்ல. வாங்குங்க டெய்லி புகழ், வாங்குங்க நியூஸ் பேப்பர். தேங்க்யூ மேடம், பேப்பர் வாங்க ரொம்ப தேங்க்ஸ். அந்த கவனை பத்தியா எல்லா பேப்பரும் வித்துட்டான். அவங்ககிட்ட காசு இருக்குன்னு நினைக்கிறேன். வேணா அவங்ககிட்ட டைல்ஸை காட்டுவோமா? ஊருக்குள்ள பிளேட்டு சுத்திக்கிட்டு இருக்கு, வாங்குங்க பேப்பர் வாங்குங்க. ஊருக்குள்ள ஒரு குடும்பமா சேர்ந்து போயிட்டு இருக்கு, நம்மளாம் ஆன் பண்ண காத்துக்கிட்டு இருக்கு. மனித பாயிட்ட காசெல்லாம் இடா, ஏதாவது வம்பு பண்ண மண்டை சதுரிடும். யாரு பார்த்த வேலை இது? அவங்க பிளேட்டை கிடைக்கிற இதை சுட்டு தள்ளுறேன். அதன் பிறகுதான் அங்க இருக்கிறவங்க தெரிய வருது, அவங்கள கொன்னது பிரெடேட்டர் இல்ல, கிரவந்தி ஹண்டர் அப்படின்னு. தனக்கினே ஒரு வேட்டைக்காரன் இந்த உலகத்தை இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த பிரெடேட்டரை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சான். 8.5 மில்லியன் மக்கள் வாழ்ற இந்த நியூயார்க் சிட்டிக்குள்ள மக்கள் மின்சார வசதி இல்லாம ரொம்பவே அவதிப்பட்டு இருந்தாங்க. அரசாங்க ஊழியர்கள் மின்சாரம் எங்கெல்லாம் கட்டாய இருக்குன்றதை கண்டுபிடிச்சு அதை சரி பண்ண முயற்சி பண்ணியிருந்தாங்க. அதுல ஒருத்தர் சப்வேக்குள்ள மின்சாரத்தை சரி பண்ணிக்கிட்டு இருக்க யாரோ ஒருத்தருடைய அழைப்பு குரல் அவருக்கு கேட்டுச்சு. உதவி பண்ணுங்கன்ட்டு யாரோ கத்துறதை கேட்டு அவர் அந்த குரல் நோக்கி போயிருந்தாரு. அந்த பாதை அவருக்கு மின்சாரம் இல்லாம நிறுத்தப்பட்டிருந்த மெட்ரோ ரயிலாண்ட இருந்துச்சு. கரண்ட் இல்லாம மக்கள் உள்ள மாட்டிக்கிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த மெட்ரோ ட்ரெயினோட டோரை இவர் திறந்து பார்க்க உள்ள இருந்து ரத்தம் வெள்ளமா பெருக்கெடுத்துச்சு. அந்த இடத்துக்குள்ள அப்பாவி மக்கள் பல பேர் தோல் உரிக்கப்பட்டு இறந்து கிடந்தாங்க. இதை பார்த்து பயந்து போன ஊழியருக்கு பக்கத்துல யாரோ ஒருத்தன் ஆடையே இல்லாம உதவி பண்ணுங்கன்ட்டு அவரை பின்தொடர்ந்தான். யார் நீங்க அப்படின்னு அவர் பார்த்துக்கிட்டு இருக்க அங்கதான் தெரிய வருது, நான் சாக விரும்பல எம்ஜே, எனக்கு பயமா இருக்கு. நீ சாக மாட்ட, நான் அப்படி நடக்கவும் விட மாட்டேன். ஓகேயா, போலாம். இந்த விஷயத்த ஸ்பைடர்மேன் எம்ஜேவை கரண்ட் இல்லாத வீட்டுக்குள்ள தேடிக்கிட்டு இருந்தாரு. சரியான நேரத்துலதான் யாரோ கதவாட்ட சத்தம் கேக்குது. எம்ஜேவா இருக்கும் அப்படின்னு ஸ்பைடர்மேன் அவசரமா கதவை திறக்க நினைக்க அங்க இருந்தது ஆபீசரான லேபோல். கிரைம் சீன் போலீஸ் இன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடியே நீ எப்படி போட்டோ எடுத்த, எனக்கு என்னமோ நீ தானே கொலையை பண்ணிருக்கணும் அப்படின்னு பீட்டர் பார்க்கற அவங்க குற்றம் சாட்டினாங்க. ஆனா நானே இந்த கொலையை பண்ணிட்டு நானே ஏன் போட்டோ எடுக்கணும், இந்த கொலையை நான் பண்ணலன்னு பீட்டர் எவ்வளவு சொன்னாலும் அவங்க கேட்கற மாதிரி இல்ல. திடீர்னு அவங்க கதை உடைக்கிறதுக்கு துப்பாக்கி எடுக்க இதை பின்னோல்ல பார்த்த பீட்டர் அங்கிருந்து தப்பிச்சு கிளம்பிடுறாரு. வலையை வீசி பறந்துகிட்டு இருந்த ஸ்பைடர்மேனை யாட்சாவோட ஸ்பேஸ்ஷிப் இன்விசிபிளா இருந்து கண்காணிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஸ்பைடர்மேன் தாவர ஒவ்வொரு செயலையும் அதுங்க கவனிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஸ்பைடர்மேன் தலைக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகள் ஓடிட்டு இருந்துச்சு. கொலை பண்றது யாரு, போலீஸை என்ன துரத்துறாங்க, மேரி ஜேன் எங்க போனா, இந்த பவர் கட்லாம் யாரு காரணம் அப்படின்னு பல கேள்விகளோட ஸ்பைடர்மேன் அந்த இருண்ட சிட்டிக்குள்ள வலையை வீசி தாவிக்கிட்டு இருந்தாரு. அங்கிருந்து அவர் நேரா நியூயார்க்கோட பப்ளிக் லைப்ரரிக்கு வந்திருந்தாரு. என்னதான் கரண்ட் இன்டர்நெட் இல்ல அப்படின்னாலும் பழைய முறைப்படி புத்தகங்கள் வழியா தகவல் சேகரிக்கலான்ட்டு அங்க கிளம்ப அவருக்கு தேவையான புத்தகங்களை அவர் பல நேரமா தேடிக்கிட்டு இருந்தாரு. சரியான தகவல் கிடைச்ச உடனே செல்போன் டச் மூலியமா எல்லாத்தையும் அவர் படிக்க ஆரம்பிச்சாரு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் எப்ப நடந்திருக்கு அப்படின்னு. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? உண்மையிலே எனக்கு போர் அடிச்சுது, ரொம்ப ரொம்ப போர் அடிச்சுது. எனக்குன்னு சரியான போட்டியாக யாருமே இல்லை, எனக்கு நகரான ஆளும் யாரும் இல்லை. ஆனால் இப்போ இந்த கிரவனுக்கு ஏற்ற சரியான போட்டி ஒருத்த சிக்கிட்டான். ஓ, தோலை உரிக்கிறது உன் ஸ்டைலா? பாடம் காட்டுறது தான் என் ஸ்டைல். பார்த்துருவோம் இந்த பாடமா அந்த உப்பு கண்டமான்னு. இந்த ஸ்பைடர்மேன் எனக்கே ஒரு பொரியை வச்சுட்டு போயிருக்கான். இந்த பொரியலாம் எனக்கு பொரியல் சாப்பிட்ற மாதிரி. அசையாது. கிரவந்திட்டு அதிகாரியை தாக்க ஆரம்பிச்சான். அவங்களை தூக்கி வீசிட்டு அவங்க மேல வலையை தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறான்.
ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் இந்த ஊருக்குள்ள ஒரு வேட்டைக்காரனா இருக்கணும், அது அவனாதான் இருக்கணும். இங்க யாரு பெரிய வேட்டைக்காரன்னு காட்டுறதுக்காக கிரேவன் களத்துல குதிச்சிருக்கான். மறுபுறம் எம்ஜேவும் அவ கூட இருந்தவளும் அந்த டனலுக்குள்ள தப்பிச்சு ஓடிட்டு இருந்தாங்க. இருட்டான இடத்துல போன் டார்ச் ஆன் பண்ண அந்த இடத்துல ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். சத்தம் போடாதீங்க, இங்க பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, அமைதியா இருங்க அப்படின்னு அவன் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனான். அந்த இடத்துக்குள்ள ஏகப்பட்ட மனிதர்களோட எலும்புகள் அலங்கார பொருட்களா உருவாக்கப்பட்டிருந்தது. தோள்கள் எல்லாம் கோக்கப்பட்டு எலும்புகள் எல்லாம் ஒரு சிம்மாசனமா அமைக்கப்பட்டிருந்தது. இதையெல்லாம் அந்த யாட்சா சேர்ந்த ரேடர் பண்ண வேலைதான். தான் கொன்ன ஒவ்வொருத்துக்கிட்ட இருந்தும் நினைவு சின்னங்களா ஒவ்வொரு பொருளை எடுத்துட்டு வந்து இப்படி விஷயத்த அது செஞ்சிருக்கு. வேட்டைக்கான ஒரு அங்கீகாரமா. மறுபுறம் பீட்டர் பார்க்கர் டெய்லி பியூகல்ல தான் சேகரிச்ச எல்லா ஆதாரங்களையும் ஜே ஜோனா ஜோன்சனுக்கு கொடுக்க எடுத்துட்டு வந்திருந்தாரு. ஒவ்வொரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒரு தடவையும் சிட்டி ஹீட் ஆகும் போதெல்லாம் இந்த விஷயம் நடக்குது. இதே மாதிரி தான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சிட்டியில் நடந்திருக்கும். 1945 ஜெர்மன் சோல்ஜர்ஸுக்கும் அமெரிக்கன் சோல்ஜர்ஸுக்கும் இதெல்லாம் நடந்துச்சு. இந்த விஷயங்கள்ல அவங்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு ஸ்பைடர்மேன் இது எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சாரு. ஆனா ஜேஜா ஜான்சன் இது எதையுமே நம்புற மாதிரி இல்ல. உன் கான்ஸ்பிரசி தேரையை எடுத்துட்டு போய் குப்பையில போடுன்னு ஒரு சத்தமா கத்த அங்க இருக்க புறாக்கள் பறக்க ஸ்பைடர்மேனோட ஸ்பைடர் சென்ஸ் எதையும் சென்ஸ் பண்ண பீட்டர் எட்டி பார்க்க அவர் தலைக்கு மேல கண்ணுக்கு தெரியாம பிரெடேட்டர்ஸோட ஸ்பேஸ்ஷிப் பறந்துட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள இருந்து 3 பிரெடேட்டர்ஸ் அவரை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. கிரேவனுக்கு தெரியும் பிரெடேட்டரை கொல்றது சாதாரண விஷயம் இல்லை, இதுக்கு நேரமும் பயிற்சியும் அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு. இந்த கொலை சம்பவங்கள்லாம் எங்கேருந்து ஆரம்பிச்சதோ அங்கிருந்து கிரேவன் துப்பு துவக்க ஆரம்பிச்சிருந்தான். பிரெடேட்டர் ஜூல அப்பாவியா இருந்த மிருகங்களையும் கொண்டு இருந்தது, அப்பாவி மக்களையும் தோலுரிச்சு கொண்டு இருந்தது, ஏன் விளையாட போன சின்ன குழந்தைங்களை கூட. அது இருக்கிற இடத்துல எதுவுமே சேஃப் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்ட கிரேவன் இப்போது நியூயார்க் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தேடி இங்க வந்திருக்கான். மறுபுறம் எம்ஜேவும் அவன் கூட இருந்த பொண்ணும் இங்கிருந்து தப்பிக்கிறது, இங்கிருந்து வெளியே போறதுன்ட்டு அந்த பிச்சைக்காரனை கேட்டிருந்தாங்க. சத்தம் போடாதீங்க, எனக்கு இடமோது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், என் கூட வாங்க அப்படின்னு அவன் அவளை கூட்டு போயிருந்தான். டனலுக்குள்ள கூட்டிட்டு போன அவன் ஏகப்பட்ட எலிகள் இடத்துக்கு கூட்டு போயிருந்தான். அதை பார்த்து அங்க பயந்துட்டு இருக்க, சத்தம் போடாதீங்க குதிங்க அப்படின்னு எலிகளுக்கு மத்தியில அவங்கள தள்ளி விட்டான். எலிகளுக்கு மத்தியில அவங்க கத்திக்கிட்டே விழுந்து கிடந்தாலும் இதுதான் அவங்க 2 பேரையுமே பிரெடேட்டரோட கண்கள்ல இருந்து காப்பாத்திருந்தது. ஏன்னா இவங்க போட்ட கூச்சலை கேட்டு அங்க வந்திருந்த பிரெடேட்டர் அந்த அப்பாவி பிச்சைக்காரனை அநியாயமா கொன்னுடுது. மறுபுறம் பீட்டருக்கு ஸ்பைடி சென்சார்ல அந்த பிரெடேட்டர்ஸ் இங்க வரப்போறத முன்னாடியே உணர்ந்துடுறாரு. மேலும் அதே நேரத்துக்கு கரண்ட் திரும்ப வர அவரை இங்கிருந்து இப்படியே வெளியே துரத்தணும்னு அவசரம் லிஃப்ட்ல ஏத்தி அவரை அங்கிருந்து வெளியே அனுப்புறாரு. அதே நேரத்துல தான் அந்த பில்டிங் மேல குதிச்ச 3 பிரெடேட்டர்களும் ஸ்பைடர்மேன் இருக்கிற தளத்தை நோக்கி ஜன்னலை உடைச்சுக்கிட்டு உள்ள குதிக்குதுங்க. இதெல்லாம் உணர்ந்த ஸ்பைடர்மேன் அவசரமா ஜேஜா ஜான்சனை லிப்ட்ல இறக்கிட்டு அந்த பிரெடேட்டர்ஸை ஒரு கை பாக்குறதுக்காக தன் உடைய மாட்டிக்கிட்டு களத்துல குதிச்சாரு. ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்ச 3 பிரெடேட்டர்களும் ஏதோ விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆபீஸையே தேட ஆரம்பிச்சுதுங்க. அதுங்க தேடி வந்தது கின்னர் அப்படின்னு குறிப்பிட்டிருந்த இத்தனை கொலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிற பிரெடேட்டர் தான். அதை பத்தின விஷயங்கள் அதுங்க பார்த்துக்கிட்டு இருக்க ஸ்பைடர்மேன் அதிரடியா உள்ள நுழையிறாரு. கொடூரமான வேட்டையாளர்களான யாட்சாயிட சேர்ந்த பிரெடேட்டர்ஸ் ஸ்பைடர்மேனை வேட்டையாட முயற்சி பண்ணுதுங்க. ஆனா ஸ்பைடர்மேன் அதுங்களுக்கு அடிச்சு தண்ணி காட்டுறாரு. கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடி அதுங்களை கதிகலங்க வைக்க திடீர்னு அதுங்க ஸ்பைடர்மேனை குறி வைக்க, ஓ இந்த ஹண்டர்ஸ் எல்லாம் அந்த ஸ்கிம்மரை தேடிதான் வந்திருக்காங்களா? இவங்களுக்கு ஒரு சின்ன விளையாட்டு காட்டி பார்ப்போம். சாரி, உங்க வேட்டையில அந்த ஸ்பைடர் வந்ததுக்கு நாளை வரைக்கும் உங்க வேட்டைக்கு முழுசா முடியாது. இவ 3 பேர் நினைச்சேன், ஆனா இங்க ஒப்பன்ஸ பார்த்தா இது கஷ்டமெல்லாம் ஆனா கொள்ளும் போலயே. மாட்டு மூஞ்சி, இந்த ஊரை தாக்க ஒரு மாட்டு ஸ்பைடர் இருக்கா, மறந்துடாத. இதுக்கு ஹெல்மெட்டா போட்டுக்கலாம், என்ன இவ்வளவு கொள்ளுமா இருக்கு? ஹே கூல் கூல், ஒரு ஹெல்மெட் தானே வேணும், பலாவரத்துக்கு வாங்க, ரூபாய் வாங்கி தரேன். ரைட்டு, இவங்க சொல்ற பச்சைக்கார ஆள் இல்ல போல. ஓகே, 2 பேர் சமாளிச்சாச்சு. ஆனா என் ஸ்பைடி சென்ஸ் ஏதோ தப்பு அழக போதுன்னு சொல்லுதே. இங்க என்ன அழகுது? இந்த பிட்டு பையன் என்ன பண்ணிட்டு இருக்கா? ஜாக்கிரதை,
டிடெக்டிவ் லேப்பல். பார்த்து பத்திரமா எந்திரிங்க மிஸ்டர் ஜேம்சன். இந்த பீட்டரை தேடி போற இடத்துல எல்லாம் பிரச்சனையும் தேடியே வருது. அடச்சே ஐயா, ஆபீஸ் தொடுக்கி போச்சு. ஐயோ கடவுளே, சுத்தி எல்லாம் மோசமா இருக்குது. அம்மா என்ன கரும இது? இதே தான் நானும் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். மறுபுறம் எம்ஜே மேன்வால் வழியா தப்பிச்சு மேல வரா. ஆனா அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த ஸ்கின்னர்ன்ற பிடேட்டரும் இவங்கள கொல்றதுக்காக துரத்திட்டு வந்துச்சு. கரெக்டாக இடத்த பார்த்து கண்டுபிடிச்சி இவங்களை கொல்ல வர பாம்பு வெடிச்ச சத்தம் கேட்டு ஸ்கின்னர் திரும்பி பார்த்துருந்தது. ஸ்கின்னருக்கு தெரியும் தான் மற்ற யாச்சா கூட சார்ந்தவன் இல்லை, யாச்சாவோட எந்த வழிமுறையும் ஃபாலோ பண்றவன் இல்லை, கண்டிப்பா தன்னை தேடி தான் யாச்சா டீம் இங்க வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு இது ஷிப்ல இருந்து வர பிளாஸ்மா பிளண்டர் தான், தன்னை காப்பாற்றணும்னா முதல்ல அவங்கள அடிக்கணும் அப்படின்னு டெய்லி புக்குக்கு வந்திருந்த அந்த பிரேட்டஸை நோக்கி அது ஓட ஆரம்பிச்சுது. தன்னை ஏன் கொல்லாம ஓடிச்சுன்ட்டு எம்ஜே வந்த பொண்ணும் முழிச்சுக்கிட்டு இருக்க திடீர்னு அந்த பிரேட்டரை தேடி கிரவந்தி ஹண்டர் வந்திருந்தான். பில்டிங் மேல இருந்து கீழே விழுந்த பிரேட்டர் அங்கிருந்த ஆபீசர் லேப்பர்லையும் ஜேஜனா ஜான்சனையும் தாக்க முற்பட்டது. ஜேஜனா ஜான்சன்லாம் தனக்கு சேனை இறையில்லை அப்படின்னு அவர் அங்கேயே தூக்கி போட திடீர்னு அதுல முதுகுல கத்தி ஒண்ணு குத்தப்பட்டிருந்தது. அதை பண்ணது ஸ்கின்னர் தான். தன்னை கொல்ல வந்த பிரேட்டர்களை ஒண்ண ஸ்கின்னர் கொன்னுட்டு அந்த ஸ்பேஸ்ஷிப்பை நோக்கி ஓட ஆரம்பிச்சுது. ஆனா டெய்லி புக்குள்ள ஆபீஸ்க்குள்ள அங்கிருந்த பிரேட்டர்ஸ் கூட ஸ்பைடர்மேன் கதகளி ஆடிட்டு இருந்தாரு. பிளாஸ்மா பிளாஸ்டர் வச்சதுங்க கண்டபடி தாக்க ஸ்பைடி சென்ஸ்க்கு இருக்கிற ஸ்பைடர்மேன் பட்டு பட்டுன்ட்டு எல்லாத்துக்கிட்ட இருந்தும் தப்பிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துல ஸ்பைடர்மேன் ஒரே ஒரு இலக்குல மட்டும் தாக்கப்பட பில்டிங் மேல நிறுத்தப்பட்டிருந்த ஷிப்பை நோக்கி ஸ்கின்னர் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா ஸ்கின்னருக்கு பின்னாடியே கிரவந்தி ஹண்டரும் வந்திருந்தான். இங்க யாருக்கு உண்மையான வேட்டக்காரன் காட்டுறதுக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு கத்திக்கு கத்தி ரத்தத்துக்கு ரத்தம் அப்படின்னு மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே தாக்கிக்கிட்டாங்க, ஒருத்தர் குத்திக்கிட்டாங்க. ஆனா சண்டை தொடர்ந்து ஓயாம இருக்க கடைசியில ஜெயிச்சது கிரவந்தி ஹண்டர் தான். பல அப்பாவே உயிர்களை கொன்னு வேட்டையாடிக்கிட்டு இருந்த அந்த ஸ்கின்னர்ன்ற யாச்சாவை தலையை வெட்டி தான் வேட்டையை முடிச்சான் கிரவந்தி ஹண்டர். இந்த நியூயார்க் சிட்டிக்குள்ள தான் தான் சிறந்த வேட்டைக்காரன்னு அவன் நிரூபிச்சுக்கிட்டாலும் இறந்து போன யாச்சாவோட உடல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கறத அவன் கவனிச்சிருந்தான். இதுதான் இந்த சிட்டி அழிக்கிறதுக்கான சத்தம். சம்பவ இடத்துக்கு வந்த ஸ்பைடர்மேன் அது கையில் இருக்கிறது ஏதோ பாம்பு மாதிரி தெரியுது, அது சிட்டிக்குள்ள இருக்கிறது நல்லது இல்ல, அதை வெட்டி கொடுன்னு ஸ்பைடர்மேன் கேட்க வேற வழி இல்லாம கிரவந்தி ஹண்டரும் அந்த ஸ்கின்னரோட கைய வெட்டி கொடுத்தாரு. சிட்டிக்குள்ள இந்த பாம்பு வெடிக்கூடாது அப்படின்னு ஸ்பைடர்மேன் அதை எடுத்துக்கிட்டு ரொம்ப தூரத்துக்கு பயணிக்க ஆரம்பிச்சாரு. அவர் வலை வீசி பறந்துட்டு போறத எம்ஜே பார்க்க அவளும் அவரை பின்தொடர்ந்து ஓட ஆரம்பிச்சிருந்தா. ஸ்பைடர்மேனுக்கு நேரம் இல்ல, எந்த நேரத்துல வேணாலும் இந்த பாம்பு வெடிக்கலாம். அந்த பாம்பு எடுத்துட்டு அவர் ஆள் யாருமே இல்லாத கடல் நோக்கி பயணிச்சுட்டு இருக்க அந்த பாம்பும் வெடிக்க தயாரா இருந்துச்சு. அந்த பாம்பு வெடிச்ச வெளிச்சத்தை கிரவந்தி ஹண்டரும் தன் கண்களால பாத்துக்கிட்டு இருந்தான். ஆனா அவனுக்கு பின்னாடி அவள் எதிர்க்க இன்னொரு பிரேட்டர் இருந்துச்சு. இது கூட அவன் வீரமா சண்டை போட ஆரம்பிச்சான். ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு கொன்னாலும் பரவாயில்ல, உன் கையால சாகிறது எனக்கு பெருமைதான்னு தான் சாவாவ சிரிச்சுக்கிட்ட ஏத்துக்கிட்டான். ஆனா யாச்சோட சட்டப்படி இவங்க தேடி வந்த முறை தவிர நடந்துகிட்ட ஒரு யாச்சாவை கொன்ன வீரனை கொல்றது முறையில்லை அப்படின்னு அவனோட முகத்துல இவன் கொன்ன யாச்சாவோட சிம்பிளான ஸ்கின்னர் சிம்பிளை பிரெடேட்டர் குறிப்பிடுது. நீ உண்மையிலேயே ஒரு தலை சிறந்த வேட்டைக்காரன், உனக்கான விருது உள்ள இருக்கு, வந்து எடுத்துக்கன்னு சொல்ல கிரவந்தி ஹண்டரும் அந்த ஸ்பேஸ்ஷிப்குள்ள அவசர அவசரமா நுழையிறான். மறுபுறம் இந்த பிரச்சனைலாம் காரணம் ஒரு ஏலியன் தான் அப்படின்றத ஜேஜனா ஜான்சனும் ஆபீசர் லேப்பலும் புரிஞ்சுக்கிறாங்க. இது எப்படின்னா ரிப்போர்ட் பண்ணுவேன், இந்த விஷயத்துக்கு ஒரு சர்வேலன்ஸ் கேமரா போட்டோ கூட இல்ல, இது எப்படி ரிப்போர்ட் பண்றதுன்னு ரெண்டு பேருமே முழிச்சுக்கிட்டு இருக்க ஸ்கின்னரால குத்தப்பட்ட பிரெடேட்டர் உயிருக்கு போராடிட்டு இருந்துச்சு. ஆனா அதே நேரத்துக்கு தான் டாக்டர் ஆப்ரஹாம் கார்னலியோஸ் அப்படின்ற ஒருத்தர் தன் ஆட்களோட வந்து இறங்க, இதுக்கப்புறம் இந்த விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம், நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு அவங்கள அங்கிருந்து போக சொல்றாங்க. மறுபுறம் எம்ஜே ஸ்பைடர்மேனை தேடி ஓடிக்கிட்டு இருந்தா. இந்த மிகப்பெரிய பாம்பு வெடிச்சதுல இருந்து பீட்டருக்கு எதாவது ஆயிடுச்சோ அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தா.
பீட்டர் எங்க இருப்பான் அப்படின்னு அவ தேடிக்கிட்டு இருந்தா. அவன் கண்ணுக்கு பீட்டர் கிடைக்காதனால ரொம்பவே கவலைப்பட்டு அழ ஆரம்பிச்சிருந்தா எம்ஜே. கண்ணீரோட அவ எட்டி பார்க்க அங்க சின்ன காயத்தோட உயிர் பிழைச்சிருந்தாரு பீட்டர் பார்க்கர். மறுபுறம் பிரெடேட்டர்ஸோட ஸ்பேஸ்ஷிப் டெய்லி புக்ல இருந்து கிளம்ப அந்த விஷயத்த பீட்டரும் எம்ஜேவும் கண்ணால பாக்குறாங்க. இது எப்படியோ பீட்டருக்கு ஒன்றும் ஆகல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட எம்ஜே அவருக்கு முத்தமிட இந்த கதையும் இதோட முடியுது. ஓகே சொல்ஜர்ஸ், நிறைய பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ப்ளஸ் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன காமிக் போடலாம் அப்படின்ற கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீரிஸ் பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தது இந்த சீரீஸில் தொடர்ச்சியாக கதைகள் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்ற தொடர்ச்சியாக பார்க்கலாம். இல்லை எனக்கு வேறு ஏதாவது காமிக்ஸ் ஒன்று ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அது கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த அப்போ ட்ரை பண்ணுறேன். கீழே கமெண்ட் பண்ண போனீங்கன்னா ஹைப் ஆப்ஷன் இருக்கும். ஹைப் ஏற்றி விட்டு அப்படியே தள்ளிங்கன்னா குஷன் இருக்கும். அடுத்து என்ன காமிக் நான் போட போகிறேன் அப்படின்றத கீழே ஆப்ஷனாக கொடுத்துருப்பேன். எந்த காமிக்கோட பேரை நிறைய பேர் ஓட் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு தான் நான் அடுத்த காமிக்கு நான் பண்ணுவேன். ஸோ கீழே போய் ஓட்டு போடுங்க சொல்ஜர்ஸ். ஓகே இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் சந்திக்கிறேன். போட்டேன் பாய்.